ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ப்ரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸில் கியர் ஒயர் யூஸ் பண்ணி ஒரு ப்ரேஸ்லெட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நாம் டபுள் லைன் ப்ரேஸ்லெட் யூஸ் பண்ணி தான் ப்ரேஸ்லெட் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த டபுள் லைனை எவ்வளோ தூரத்துக்கு நம்ம கட் பண்ணி எடுக்கணும், அதுக்கான மெஷர்மெண்ட்டை ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கியர் ஒயரை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கான மெஷர்மெண்ட்டை இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக 7 இன்ச்சு சைஸில் ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 3 இன்ச்சு ஆட் பண்ணி 10 இன்ச்சு சைஸில் கட் பண்ணி எடுப்போம். பட் இது கொஞ்சம் டிசைனாக யூஸ் பண்ணுறதுனாலக்கு ஒரு 12 இன்ச்சு அல்லது 13 இன்ச்சு சைஸில் நம்ம ஒயரை கட் பண்ணி எடுக்கணும். நீங்கள் எந்த சைஸில் ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணுறீங்களோ அந்த சைஸில் இருந்து 5 இன்ச் அல்லது 6 இன்ச்சு சைஸில் எக்ஸ்ட்ரா ஒயர் நமக்கு தேவைப்படும். அந்த அளவில் நம்ம ஒயர் கட் பண்ணி எடுத்தாலே போதும், நமக்கு இந்த மாடல் ப்ரேஸ்லெட் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஒயரோட எண்டில் பார்த்தீங்கன்னா லைட்டாக பெண்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெண்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பீட்ஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால அந்த பெண்டாக இருக்கிற ஒயரை மட்டும் லைட்டாக கட் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒயரை ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணதுக்கு பிறகு இதில் நம்ம ஒரு கியர் லாக் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு ஒரு ஜம்ப் ரிங்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டும் ஆட் பண்ணதுக்கு பிறகு கியர் ஒயரை கியர் லாக்குள்ளே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணதுக்கு பிறகு அந்த கியர் ஒயரை நம்ம பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா டைட் ஆகிடும். ஸோ உங்களால் கையால் இழுக்க முடியலன்னா எப்பவும் போல் நீங்கள் ப்ளேயர் யூஸ் பண்ணி கூட நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக டைட் பண்ணிக்கலாம் ப்ளேயர் யூஸ் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி டைட் பண்ணதுக்கு பிறகு இப்போ கியர் லாக்கை நம்ம லாக் பண்ணணும். ஸோ கியர் லாக் எப்படி லாக் பண்ணணும் அப்படின்னா ப்ளேயரை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே லாக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த மாதிரி தான் கியர் ஒயரில் நம்ம எண்டை கியர் லாக் போட்டு ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணி எடுக்கணும். இந்த ப்ரேஸ்லெட்டில் நம்ம டபுள் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனாலக்கு நம்ம 2 ட்ரிப்பு பீட்ஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு டேப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டேப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம பீட்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதில் ஃபஸ்ட்டு ஒரு கிறிஸ்டல் பீட்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த கிறிஸ்டல் பீட்ஸ் எப்படி ஆட் பண்ணியிருக்கிறேன்னா 2 ஒயரையுமே சேர்த்து தான் கிறிஸ்டல் பீட் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு அடுத்தால் ஒவ்வொரு ஒயர்லையும் 6 கட் பீட் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு சைடில் 6 கட் பீட் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி தான் இனியொரு சைடில் இருக்கக்கூடிய ஒயர்லையும் நம்ம 6 கட் பீட் ஆட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா 2 சைட்லேயுமே 6 கட் பீட் ஆட் பண்ணி முடிச்சிருக்கிறோம். ஸோ இப்போ இதுக்கு அடுத்தால் ஒரு ஒயரில் ஒரே ஒரு கிறிஸ்டல் பீடு ஆட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சைடு கிறிஸ்டல் பீட் ஆட் பண்ணதுக்கு பிறகு இனியொரு சைடில் இருக்கக்கூடிய ஒயரை அந்த பீட்ஸுக்கு உள்ளாடி விட்டோம் அப்படின்னா ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இதில் எப்படி பண்ணியிருக்கோமோ இதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பண்ணிவிட்டு இதை எப்படி டைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சின்னதாக ஒரு லீஃப் மாதிரி டிசைன் நமக்கு கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுக்கணும். ஸோ இதுக்கு அடுத்தால் இப்போ இந்த சைடில் ஃபஸ்ட்டு ஒயரில் 6 கட் பீட் ஆட் பண்ணணும். அதே மாதிரி செகண்ட் சைடும் ஒரு 6 கட் பீட் ஆட் பண்ணணும். இப்போ ஆட் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி ஒரு கிறிஸ்டல் பீட் ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடில் இருக்க ஒயரை அந்த கிறிஸ்டல் பீடு உள்ளாடி விட்டு இந்த மாதிரி நாட் மாதிரி ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம நாட் போடும்போது இந்த டிசைனை பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு டிசைன் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு போட்டது பார்த்திங்கன்னா ஒரு லீஃப் டிசைனாக இருக்கும். செகண்ட் போட்டிருக்க டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இதுக்கு அடுத்தால் நம்ம ரவுண்ட் ஷேப்லேயே பேட்டர்ன் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ ரவுண்ட் ஷேப்புக்கு அடுத்தால் ஒரு லீஃப் டிசைனும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் லீஃப் டிசைனை இதில் போட்டு காமிக்கிறேன். பட் காமிச்சிட்டு நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு ரவுண்ட் ஷேப்பில் தான் நான் இப்போ ரெடி பண்ண போகிறேன். பட் இப்போ உங்கள்கிட்ட அந்த டிசைன் எப்படி இருக்கும் காமிக்கிறதுக்காக நான் இப்போ ஒரு லீஃப் டிசைனை உங்களுக்கு இப்போ போட்டு காமிச்சிருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஒரு லீஃப் மாதிரி இருக்கும். சென்டரில் மட்டும் ஒரு ரவுண்ட் ஷேப் பார்க்குறதுக்கு ஃப்ளவர் பேட்டர்னில் இருக்கும். இதே பேட்டர்னை நீங்கள் திருப்பி நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணாலும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த கியர் ஒயரில் நம்ம நிறைய பேட்டர்னில் நிறைய மாடலில் நம்ம டிசைன் ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் நான் இந்த ப்ரேஸ்லெட்டில் இந்த மாதிரி சர்க்கிளாக தான் நான் ஃபுல்லாகவும் ரெடி பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ ஃபுல்லாகவும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. இப்போ இந்த கிறிஸ்டல் பீடோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6 mm பீட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாடலில் நீங்கள் ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா 6 mm பீட்ஸே யூஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் இந்த மாதிரி டிசைன் நமக்கு கிடைக்கும். நம்ம பீட்ஸ் ஆட் பண்ணும்போது குட்டி பீட்ஸ் ஆட் பண்ணும்போது ஒவ்வொரு பீட்ஸாக தான் நம்ம ஆட் பண்ணிகிட்ருப்போம். பட் ஒரு சின்ன டிப்ஸ் எப்படின்னா நம்ம ஒவ்வொரு பீட்ஸும் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் கை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோன்னா கீழே விழுந்துடும். ஸோ அதனால் நீங்கள் லைட்டாக தண்ணி கையில் ஈரப்படுத்திட்டு அதுக்கு பிறகு நீங்கள் பீட்ஸை நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு அந்த கையில் பீட்ஸ் ஒட்டிகிட்டு இருக்கும்.
அதுக்கு பிறகு நமக்கு தேவையான பீட்ஸை வந்து ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடை கண்டிப்பாக நீங்களும் பீட்ஸ் நிறைய ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மெத்தடில் நீங்களும் பீட்ஸ் ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மெத்தடில் நம்ம பீட்ஸ் ஆட் பண்ணும்போது ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இந்த ப்ரேஸ்லெட்டில் ஃபுல்லாகவே இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் பீட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் லாஸ்ட்டு பீட்ஸ் தான் ஆட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ லாஸ்ட்டு பீட்ஸ் எப்படி ஆட் பண்ணணும்னா நம்ம எப்படி ஃபஸ்ட்டு பீட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி தான் லாஸ்ட்டு பீட்ஸையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும். ஸோ அப்போ தான் நமக்கு அந்த ஃபஸ்ட்டு பண்ண அந்த லீஃப் டிசைன் வந்து நமக்கு லாஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கியர் ஒயரை ரெண்டையுமே இந்த மாதிரி சேர்த்து பிடிச்சிட்டு இப்போ இதில் வந்து நம்ம ஒரு கிறிஸ்டல் பீட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 2 ஒயர்லையுமே வந்து இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு தான் நம்ம கிறிஸ்டல் பீட் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணும்போது தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண அந்த மாதிரி லீஃப் டிசைன் வந்து நமக்கு லாஸ்ட்லேயும் நமக்கு கிடைக்கும். அப்போ தான் இந்த பேட்டர்ன் பார்க்குறதுக்கு ஒரு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ப்ரேஸ்லெட்டில் வந்து ஆட் பண்ணணும் பீட்ஸை. இந்த மாதிரி எல்லா பீட்ஸையுமே நம்ம ஆட் பண்ணி முடித்ததுக்கு பிறகு இதில் வந்து ஒரு கியர் லாக் வந்து ஆட் பண்ணிடலாம். கியர் லாக் ஆட் பண்ணதுக்கு பிறகு நம்ம இப்போ இதை வந்து டைட் பண்ணணும். ஸோ வந்து ஃபுல்லாகவே டைட் பண்ணாமல் கொஞ்சம் சின்னதாக ஒரு லூப் இருக்கிறது மாதிரி வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம டைட் பண்ணணும். எதுக்கு நம்ம அந்த லூப் மாதிரி விடுறோம் அப்படின்னா நம்ம இப்போ இதில் வந்து ஜம்ப்ரிங்ஸ் வந்து ஆட் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி லூப் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம அதில் வந்து ஜம்ப்ரிங்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்து சின்னதாக ஒரு லூப் மாதிரி வர்றது மாதிரி நீங்கள் அதை டைட் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரே அடியில் உங்களால் டைட் பண்ண முடியல அப்படின்னா ஒவ்வொரு ஒயராக இந்த மாதிரி எடுத்து நம்ம ஈஸியாக வந்து டைட் பண்ணிடலாம். ஸோ அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு ஒயராக இழுக்கும்போது ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி ஒரு கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டு நம்ம லூப் மாதிரி ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதில் நம்ம ஜம்ப்ரிங்ஸை ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஜம்ப்ரிங்ஸை டைட் பண்ணிவிடுங்க. ஜம்ப்ரிங்ஸை நம்ம டைட் பண்ணதுக்கு பிறகு இப்போ தான் கியர் லாக்கை வந்து லாக் பண்ணணும். ஸோ கியர் லாக்கை லாக் பண்ணதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒயரை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதுக்கு அடுத்தால் இப்போ தான் நம்ம வந்து ஹூக் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ ஹூக் வந்து நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஹூக் பார்த்திங்கன்னா லாப்ஸ்டர் ஹூக் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எஸ் ஹூக்கு அல்லது கனெக்டட் ஹூக் அந்த மாதிரி கிடச்சா கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதில் ஹூக் அட்டாச் பண்ணலாம். ஸோ இப்போ நான் கையில் போட்டு பார்த்துருக்கேன். இப்போ நம்ம ஹூக் பண்ணும்போது நமக்கு கரெக்டான சைஸில் வந்து ப்ரேஸ்லெட் ரெடி ஆகிடும். இப்போ இதில் வந்து ஹூக் அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹூக்கும் அட்டாச் பண்ணியாச்சு. நமக்கு ப்ரேஸ்லெட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி கியர் ஒயரில் டபுள் லைன் எடுத்து ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணதாக இருந்தாலும் ஈஸியாக நம்ம ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கியர் ஒயரில் நம்ம டபுள் லைன் யூஸ் பண்ணியும் நம்ம ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணலாம். கியர் ஒயரில் சிங்கிள் லைன் எடுத்து நம்ம ப்ரேஸ்லெட் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ப்ரேஸ்லெட்டோட ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இதை கையில் போடும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரேஸ்லெட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்களும் இந்த மாதிரி கியர் ஒயரில் டபுள் லைன் யூஸ் பண்ணி ப்ரேஸ்லெட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் யூஸ் பண்ணி ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணி போட்டிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சிங்கிள் லைனில் நம்ம ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா 8 mm பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த மாடல் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பண்ணியிருக்க ப்ரேஸ்லெட்டோட லென்த்து பார்த்திங்கன்னா பீட்ஸோட கவுண்டிங் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 inch சைஸில் இருக்குது. ப்ளஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்க ஜம்ப்ரிங்ஸ் ஹூக் இது எல்லாத்தையுமே நம்ம டோட்டலாக வந்து மெஷர் பண்ணோம் அப்படின்னா 7 inch சைஸ். ஸோ 7 inch சைஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ரேஸ்லெட் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த ப்ரேஸ்லெட் வந்து நாம் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணும்போது ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம கையில் போடும்போது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரேஸ்லெட் வீடியோ கண்டினியூவாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய், டேக் கேர் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.